Hey, hello all. Welcome to my channel. காலேஜ் எல்லாம் ஓப்பன் ஆகிடுச்சு. நிறைய பேர் பிஎஸ்சி எக்கனாமிக்ஸ் எல்லாம் போய் சேர்ந்துருப்பீங்க. ஸோ எல்லாருமே ஒரு கிளியர் கட் ஐடியாவோடு போய் சேர்ந்துருப்பீங்களான்னு கேட்டேங்க. அப்படின்னா இல்லை. நிறைய பேர் இதில் வந்து எதுக்காக சேர்ந்துருப்பீங்க அப்படின்னா, மார்க் கம்மியாக இருக்குது, ஏதாவது ஒரு டிகிரி முடிக்கணும் அப்படின்னு போய் சேர்ந்துருப்பீங்க. பாதி பேர் என்ன பண்ணியிருப்பீங்க, ஸோ சரி அவங்க சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு போய் சேர்ந்துருப்பீங்க. ஸோ இதில் வந்து கொஞ்சம் பேர் தான் ஓகே எக்கனாமிக்ஸ் படித்தா நல்ல வேல்யூ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போய் சேர்ந்துருப்பாங்க. ஸோ அவங்களோட ஃப்யூச்சர் வந்து அவங்களே பார்த்துப்பாங்க. ஆனால் ஃபஸ்ட்டு சொன்னேன்ல 2 கேட்டகரி பீப்புள். ஸோ அவங்களுக்கு என்ன பண்ணுறது ஒரு ஐடியாவே இல்லாமல் இருப்பாங்க. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் அந்த மாதிரி போய் சேர்ந்துருக்காங்க, ஒரு ஐடியாவே இல்லாமல் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட் வந்து பிஏ எக்கனாமிக்ஸ் எடுத்தோன்னே உங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா, மைக்ரோ எக்கனாமிக்ஸ், மேக்ரோ எக்கனாமிக்ஸ், தென் வந்து இன்டர்நேஷ்னல் எக்கனாமிக்ஸ் இந்த மாதிரி தான் டீச் பண்ணுவாங்க. ஸோ டீச் பண்ணுறதுல தான் நான் படிப்பேன், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிப்பேன் அப்படின்னா உங்களால் படிக்க முடியாது. ஸோ ஃபஸ்ட்டே நம்ம கையில் சிலபஸ் தந்திருப்பாங்க. இப்போ ஆல்ரெடி கொடுத்துருப்பாங்க, காலேஜெல்லாம் ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ கொடுத்துருப்பாங்க, பிரிட்ஜ் கோர்ஸ் மாதிரி நடத்துவாங்க, அதுக்கப்புறம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த சிலபஸ் வச்சுட்டு அவங்க நோட்ஸ் தராங்களான்னு பாருங்கள். நோட்ஸ் கிடைக்கல அப்படின்னா உங்கள் லைப்ரரி இப்போது மோஸ்ட் ஆஃப் த காலேஜஸில் என்ன இருக்குது, லைப்ரரி இருக்குது. ஸோ அதை வந்து லாகின் பண்ணி அதில் என்ன பண்ணிக்கோங்க, ஜாயின் பண்ணி அங்கேருந்து புக்கு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இல்லை நமக்கு வந்து ஃபிசிக்கலாக தான் புக் இருக்குது அப்படின்னா போய் புக் எடுத்து நம்மளோட சிலபஸில் இருக்க கண்டென்ட் வந்து அங்கே என்ன இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ சிலபஸில் என்னது மெயின் மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் டிஸ்அட்வான்டேஜ், அட்வான்டேஜஸ், கேரக்டரிஸ்டிக்ஸ், ஃபீச்சர்ஸ், இப்படி நிறைய டைப்ஸ் இதெல்லாமே என்னது நம்மளாவே தான் படிக்க வேண்டியது இருக்கும். ஸோ அதெல்லாம் பார்த்து என்ன பண்ணிக்கோங்க, நோட் டவுன் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா ஃபோனில் வந்து ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு அதை ஜெராக்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இது மூலமாக நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அதை பற்றி படிச்சுக்கலாம், தெரிஞ்சுக்கலாம். எக்கனாமிக்ஸை படிக்கணுமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக படிக்கணும். ஏன் அப்படின்னா அதுக்கு ஃப்யூச்சர் அதிகமாக இருக்குது. ஆனால் யாருக்குமே என்ன இல்லை அப்படின்னா நாலேஜ் இல்லை. ஸோ நமக்கு தெரிஞ்சது என்ன, டீச்சிங் போகலாம், ஸ்கூல் டீச்சர் ஆகலாம், காலேஜ் ப்ரொஃபஸர் ஆகலாம், அல்லது பேங்கிங்கில் போகலாம். ஸோ பேங்கிங் என்னது ஒரு டிகிரி முடித்தவங்களும் போகலாம். ஸோ இதில் எக்கனாமிக்ஸுக்கு என்ன சான்ஸ் இருக்குது அப்படின்னா, எக்கனாமிக்ஸ் ஆஃபீஸர் அப்படிங்கிற ஒரு போஸ்டிங் எங்கே போடுவாங்க அப்படின்னா பேங்கிங்கில் போடுவாங்க. ஸோ இது பற்றி வந்து நிறைய பேருக்கு ஐடியாவே இல்லாமல் இருக்குது. ஸோ இனிமேல் இந்த பேலன்ஸ் என்ன இருக்குது அப்படின்னா, நிறைய மினிஸ்ட்ரிஸ் இருக்குது. நிதி ஆயோக் இருக்குது, மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி இருக்குது. இந்த இதிலெல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டிகிரி கிராஜுவேட்டுக்கும் வேக்கன்சி போடுவாங்க. அட் த சேம் டைம் வந்து எக்கனாமிக்ஸுக்கும் இன்டர்ன்ஷிப் போடுவாங்க. ஸோ இந்த சான்ஸை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கணும். நிதி ஆயோக்லாம் மந்த்லி ஒரு 1 to 10 என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இன்டர்ன்ஷிப்புக்கு வந்து கால்ஃபர் பண்ணுவாங்க. ஸோ அதில் நம்ம அப்ளை பண்ணி நமக்கு கிடச்சிச்சு அப்படின்னா இட்ஸ் வெரி லக்கி. ஏன்னா நமக்கு வந்து நிறைய என்னது அவுட் ஸ்டேஷன் ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்க. ஸோ அவங்க மூலமாக நமக்கு வந்து நிறைய நாலேஜ் கிடைக்கும். ஸோ எக்கனாமிக்ஸில் இப்படியெல்லாம் பண்ணால் நம்ம வந்து வாழ்க்கையில் ஜெயிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ அதுக்காக தான் நான் இதை சொல்கிறேன். தென் பேலன்ஸ் ஓகே இல்லை இதெல்லாம் போக முடியாது, எனக்கு வந்து படிப்பில் தான் கான்சன்ட்ரேட் பண்ணவும் முடியாது அப்படின்னா கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கள். படித்து ஒரு வேலைக்கு போனால் மட்டும்தான் என்ன பண்ண முடியும், முன்னேற முடியும். சும்மா யூடியூப் வீடியோவில், இன்ஸ்டாவில் ட்ரேடிங் பண்ணுங்கள், அது பண்ணுங்கள், இது பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை மேனிப்புலேட் பண்ணுவாங்க. ஆனால் நம்ம கையில் மணி இருந்தால் தான் அதெல்லாமே என்ன பண்ண முடியும், ஸ்டார்ட் பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, கஷ்டமாக தான் இருக்கும் எக்கனாமிக்ஸ் படிக்கிறதுக்கு, ஆனால் அந்த கஷ்டத்தையும் தாண்டி படிங்க. இன்னொன்று நம்ம தமிழ்நாட்டில் இருக்க மேஜர் ப்ராப்ளம் அப்படின்னு நான் பார்த்தது என்ன அப்படின்னா, நமக்கு நிறைய தியரிட்டிக்கல் நாலேஜ் இருக்குது, ஆனால் என்ன இல்லை அப்படின்னா அனலிட்டிக்கல் நாலேஜ் இல்லை. ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம படிக்கிற ஈச் அண்ட் எவ்ரி கான்செப்ட்லேயும் இதில் வந்து சம் இருக்கா, இல்லை ஃபார்முலா இருக்கா அப்படிங்கிறத என்ன பண்ணிக்கோங்க, படிச்சுக்கோங்க. ஸோ படித்து முடிச்சுட்டு ஒரு எக்ஸாம் எழுத போகிறீங்க, எக்கனாமிக்ஸ் ரிலேட்டடான எக்ஸாம் எழுத போகிறீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு என்ன இருக்கும், ஈஸியாக இருக்கும். தென் வந்து எதெல்லாம் மக்கப் பண்ணணுமோ அதெல்லாம் என்ன பண்ணிக்கோங்க, மக்கப் பண்ணி மைண்டில் நல்லா ஸ்டோர் பண்ணிக்கோங்க. ஸோ அதுதான் நம்மளை என்ன பண்ணுவோம், ஃப்யூச்சரில் வந்து காப்பாற்றும். ஸோ கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் உங்கள் ப்ரொஃபஸரோ சொல்கிறது புரியலைன்னா விட்டுருங்க. நம்ம யூடியூப்பில் நிறைய சோர்ஸஸ் இருக்குது, அது மூலமாக என்ன பண்ணிக்கோங்க, ஒரு கான்செப்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிச்சுக்கோங்க. ஸோ 3rd இயர் முடிகிறது வரைக்கும் உங்களுக்கு என்ன இருக்கும், ஒரு நல்ல நாலேஜ் இருக்கும். ஸோ வெளியே என்ன நாலேஜ் கிடைக்கும் அப்படிங்கிறத பாருங்கள். புக்கை விட்டு வெளியே அப்படின்னா நிறைய பொலிட்டிக்கல் நியூஸ் வருது. அந்த எக்கனாமிக்ஸ் நியூஸ் அப்படிங்கிற ஒரு பேப்பர்
நியூஸ் பேப்பரில் எக்கனாமிக்ஸ் நியூஸ் அப்படிங்கிற ஒரு பேஜ் வருது. அதில் வந்து என்னென்ன போட்டிருக்காங்க அப்படிங்கிறத கிளாஸில் வந்து டிஸ்கஸ் பண்ணுங்கள். அது ரிலேட்டடாக உங்கள் சார்கிட்ட வந்து என்ன பண்ணுங்கள், டவுட் கேளுங்க. ஸோ இது மூலமாக என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம ஜென்ரல் நாலேஜ் கற்றுக்கலாம். இது எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா, நம்மளை சுற்றி என்ன நடக்குது, எக்கனாமிக்ஸ் இப்படிலாம் அப்ளை ஆகுதா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ நிறைய எக்கனாமிஸ்ட் என்ன இருக்காங்க அப்படின்னா, பொலிட்டீஷியன்ஸாக இருக்காங்க. ஸோ அவங்கெல்லாம் வந்து நான் வந்து பொலிட்டீஷியன் ஆக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தவங்க இல்லை. இதே மாதிரி நிறைய எக்கனாமிக் நாலேஜை வந்து கெயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருப்பாங்க, பொலிட்டீஷியனாக வந்திருப்பாங்க. லைக் நம்மளோட மன்மோகன் சிங்கை நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம், எக்ஸாம்பிளாக சொல்லியிருக்கலாம். இஸ் அ குட் பொலிட்டீஷியன். ஸோ இந்த மாதிரி என்ன இருக்கணும் அறிவு வேணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, வெளியே என்ன கிடைக்குது அப்படிங்கிறத வந்து என்ன பண்ணிக்கணும், கெயின் பண்ணிக்கணும். அதன் வந்து நிறைய ஆதர்ஸ் எல்லாம் இருப்பாங்க. அந்த ஆதர்ஸ் எல்லாம் என்ன பண்ணிக்கோங்க, மைண்டில் ஏற்றிக்கோங்க. இந்தந்த ஆதர்ஸ் தான் என்ன பண்ணியிருக்காங்க, இதை வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. தென் வந்து உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. நான் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். ஸோ இது எல்லாமே சொன்னது எதுக்காக அப்படின்னா, பிஏ எக்கனாமிக்ஸ், பிஎஸ்சி எக்கனாமிக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு தான். ஸோ இதை முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு என்ன போடலாம் அப்படிங்கிறத நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணல. ஸோ ஸ்டே கனெக்ட் வித் மீ கைஸ். பை பை.